بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. We begin with Allah's blessed name. We praise Him and we glorify Him as He ought to be praised and glorified. And we pray for peace and for blessings on all His noble messengers, including the last of them all, the blessed Prophet Muhammad sallallahu ta'ala alayhi wa sallam. As we greet you, அல்லாஹ்வின் புனிதமான நாமத்தில் நாம் தொடங்குகிறோம். அவர் புகழப்பட்டபடியும் மகிமைப்படுத்தப்பட வேண்டியபடியும் நாம் அவரை புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய அனைவரும் உயர்வான தூதர்களின் மீது அமைதியும் ஆசீர்வாதங்களும் பிரார்த்திக்கிறோம். அவர்களில் இறுதி தூதரான புனித நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கூட. இன்று இந்த அழகான ஜாம்பர் நகரத்தில் இந்தோனேசியாவின் ஜாவா தீவிலிருந்து துல்ஹஜ் மாதத்தின் 24ஆம் நாளில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சுபஹ் தொழுகை தொடங்கிய நேரத்தில் ஒரு பூரண அமைதி இருந்தது. பறவைகளின் ஒலி ஒன்றும் கேட்கவில்லை. முதல் ரகாதில் கூட எதுவும் இல்லை. பறவைகளின் ஒலி கூட இல்லை. ஆனால் 2ஆம் ரகாத் தொடங்கும் நேரத்தில் பறவைகள் நம்மை பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. அவர்கள் பாட்டு பாடத் தொடங்கினார்கள். இது நம்முடைய இந்த சுபஹ் தொழுகை சரியான நேரத்தில் நடைபெறுகிறது என்பதை உறுதி செய்கிறது. அல்லாஹ் நமக்கு செவிகளை அளித்துள்ளார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும், கேட்க வேண்டும். நேற்றைய உரையில் நாம் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தோம். இஸ்ரேல் ஈரானை தாக்கிய விதத்தை வைத்து இப்பொழுது இஸ்ரேல் திறமையாக, வெளிப்படையாக பாக்ஸ் ஜூடாய்கா வந்துவிட்டது என்பதற்கான முதல் நிரூபணத்தை உலகிற்கு வழங்கியுள்ளது என்பதை உணர்ந்தோம். இன்று நாம் பதிலளிக்க வேண்டிய கேள்வி, ஏன் இஸ்ரேல் பாக்ஸ் ஜூடாய்காவை விரும்புகிறது? பாக்ஸ் ஜூடாய்கா என்றால் என்ன? கடந்த 25 ஆண்டுகளாக நான் இந்த விஷயத்தை கற்றுத்தருகிறேன். இந்த 2 கேள்விகளுக்கும் நான் என் புத்தகத்தில் பதில் அளித்துள்ளேன். ஜெருசலேம் இன் தி குரான் என்ற எனது நூலில். என்னுடைய விமர்சகர்கள் 25 ஆண்டுகளாக என்னை நிராகரித்துள்ளனர். இன்னும் 25 ஆண்டுகளாக நிராகரிக்க கூடும் போலவே தெரிகிறது. ஆனால் இப்போது ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த பக்க உலகில் தற்போது நடக்கின்ற நிகழ்வுகள் எனது விளக்கத்தை முற்றிலும் உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்து வருகின்றன. அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறோம். அவர் எனக்கு அளித்த அறிவுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அறிவு இந்த உம்மாவை அடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். தொலைவில் இருக்கும் மக்களும் அருகில் இருக்கும் மக்களும் இந்த அறிவால் பயனடைய வேண்டும். இங்கே என்னுடன் உட்கார்ந்திருக்கும் சகோதரர் 2 நாட்களுக்கு முன்பு சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து இங்கு பறந்து வந்துள்ளார். அவருக்கு அறிவுக்காக உள்ள பசிக்காக வந்துள்ளார். இன்று அவர் மீண்டும் சான் பிரான்சிஸ்கோவுக்கு திரும்புகிறார். அவரது பயணம் நீடிக்கும் வண்ணமும் பாதுகாப்பாகவும் இருக்க அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு முன் சான் பிரான்சிஸ்கோவை நான் சந்தித்தேன். அதற்கு பிறகு சில வாரங்களில் 911 தாக்குதல் அமெரிக்காவில் நடந்தது. 9/10/1க்கு 2 வாரங்களுக்குப் பிறகு நான் அமெரிக்காவை விட்டுவிட்டேன். ஏனெனில் எனக்கு தெரிந்தது, இனிமேல் நான் அங்கு சுதந்திரமாக பேச முடியாது. நான் என் பேச்சுச் சுதந்திரத்தை மதித்தேன். அது என்னுடைய நேர்மையின் அளவை. அதற்கு பிறகு நான் மீண்டும் ஒருபோதும் அமெரிக்கா செல்லவில்லை. இப்போது கேள்விக்கு பதில், ஏன் இஸ்ரேல் பாக்ஸ் ஜூடாயிகாவை விரும்புகிறது? நேற்றே நாம் கூறினோம், குரானில் 2 விதமான வசனங்கள் உள்ளன. ஆயாத்து முஹ்கமாத், நேரடியாகவும் தெளிவாகவும் அர்த்தம் கொடுக்கும் வசனங்கள். இவை உம்முல் கிதாப் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதுவே புத்தகத்தின் இதயம். அதனுடன் சேர்ந்து மறைமுகமான வசனங்களும் உள்ளன. அவைதான் ஆயாத்து முத்தசாபிஹாத். முதஷாபிஹாத் ஆயத்துகள் என்பது அவை நேரடியாக இல்லாமல் பொருள் உணர்த்தும் வசனங்கள். அவைகள் தர்க்கமோடு விளக்கம் தேவைப்படும் வகையில் இருக்கின்றன. அவற்றை நேரடியாக சொற்களுக்குச் சொற்களாக புரிந்து கொள்ளக்கூடாது. பல நேரங்களில் கனவுகள், தர்ஷனங்கள் இவ்விதமான முதஷாபிஹாத் வகைகளாகவே வருகின்றன. உதாரணமாக, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சஜ்தா செய்தன. இது நேரடியாக கூறப்பட்டதல்ல. அல்லாஹ் இதை சொன்னபோது அதன் பொருள் என்னவென்றால், இது சின்னங்களை அடிப்படையாகக் கொண்ட ஒரு கனவு.
சூரியன் என்பது அவரது தந்தையை, சந்திரன் என்பது அவரது தாயை, 11 நட்சத்திரங்கள் என்பது அவருடைய சகோதரர்களை குறிக்கின்றன. அதேபோல் ஈப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனை பலி கொடுப்பதை ஜபிஹா கனவில் காண்கிறார். அந்த கனவு முதஷாபிஹாத் வகை. அதை நேரடியாக அல்லாஹ் மகனை பலியிடச் சொன்னார் என புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஒருபோதும் மனிதர்களை பலியிட கட்டாயப்படுத்தியதில்லை. அந்த கனவை விளக்கத்துடன் புரிந்து கொள்வதே சரியானது. அதனால்தான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தமது மகனை பலியிட முயன்றபோது அல்லாஹ் அவரை தடுத்தார். The moon symbolizes his mother, and 11 stars symbolize his brothers. When Ibrahim alayhi salam saw himself making zabiha, sacrificing his son, this was mutashabiha. It was not to be understood literally. Allah Ta'ala has never required human sacrifice. This has to be interpreted to be understood. When Allah said this, He meant that. So, when he was about to sacrifice his son, Allah stopped him. Qad sadaqta ru'ya. You have already fulfilled the vision. Meaning that the vision is saying that the seed of this son will one day be sacrificed. And that zabiha or sacrifice is taking place now in Gaza. But when we make a ta'weel or an interpretation of an ayah mutashabiha, remember we must always say Allah knows best. Only Allah can confirm that a ta'weel or an interpretation is correct. நீங்கள் அந்த கனவின் அர்த்தத்தை நிறைவேற்றிவிட்டீர்கள் என்பதற்கான பொருள் என்னவென்றால், அந்த கனவு கூறியது, இந்த மகனின் வழியில் வந்த வம்சத்தில் ஒரு நாள் ஒரு பெரும் பலி நிகழும் என்பதே. அந்த பலி கொடுத்தல் இப்போது காசாவில் நடைபெறுகிறது. ஆனால் நாம் ஒரு முதஷாபிஹாத் வசனத்திற்கு விளக்கம் கூறும்போது நாம் எப்போதும் சொல்கின்றது, அல்லாஹ் தான் மிகச் சிறந்த அறிவுடன் இருப்பவர். அவரே இதன் உண்மையான அர்த்தத்தை அறிவார். அதாவது ஒரு தஃவீல், ஒரு விளக்கம், ஒரு விவரிப்பு, அது உண்மையா தவறா என்பதை அல்லாஹ் மட்டுமே உறுதி செய்ய முடியும். முதஷாபிஹாத் வசனங்களை வைத்து உம்மத்தை குழப்பவும் பிளவுபடுத்தவும் கூடாது. அது ஒரு வகையில் முட்டாள்தனமாகும். முதஷாபிஹாத் வசனங்களை வைத்து குத்துச்சண்டை கையுறைகள் போடாதீர்கள். ஒரு தஃப்சீர் நூலில் 100 வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தால் அதற்கு பின்னர் அதே விளக்கம்தான் இருப்படிக்க வேண்டும், வேறு எந்த ஒரு விளக்கமும் இல்லை என சொல்வது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஒரு விளக்கத்தை சொன்னீர்கள், அது தவறானதாக இருந்தால் அது மறந்து போவதற்கான நதியில் போய்விடும். நாளையே அது மறந்துவிடப்படும். யாரும் அதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன விளக்கம் உண்மையானதாயிருந்தால் அதற்கான சான்று என்னவென்றால், அது ஒரு நாள் எல்லோராலும் ஏற்கப்படும். அது உண்மை என அங்கீகரிக்கப்படும். அது நிலைத்திருக்கும். அதனால் இப்போது நாம் கேட்கிறோம், ஏன் பாக்ஸ் ஜூடெய்கா? இன்றைய காலை இந்த அழகிய ஜாம்பரில் புறாக்கள் பாடும் பின்னணியில் நாம் இந்த கேள்விக்கு பதிலளிக்கின்றோம். இது இஸ்லாமிய உம்மாவின் பயனுக்காக மட்டுமல்ல, இஸ்லாமிய பண்டிதர்களைப் போதும் அவர்கள் இதனை புரிந்து கொள்ள இன்னும் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் பாக்ஸ் ஜூடெய்கா என்ற கேள்விக்கு பதில் என்ன? ஏன் இஸ்ரேல் உலகத்தில் ஆட்சி செய்யும் ஒரு அரசாக நிலை கொள்ள விரும்புகிறது? ஏன் இஸ்ரேல் இந்த உலகில் 3வது, அதே சமயம் இறுதியான நிழல் ஆட்சியின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என கோருகிறது? The last part of the shadow. Ba'ada'uzu billahi minash shaitanir rajim. Suratul Mursalat. Intaliku ila zillin zi salasi shu'ab. Proceed to a shadow comprised of 3 parts. And we have interpreted the shadow to be Dajjal.
And the shadow of Dajjal will appear in 3 parts. And because of another verse of the Quran, we came to the conclusion that the first part of the shadow was Pax Britannica. Britain wants to rule the world. There was no ruling state wanting to rule the whole world before Britain. The Holy Roman Empire never wanted to rule the whole world, but Britain wanted to rule the world. And Britain had an obsession with the Holy Land. And then we saw Pax Americana. United States wants to rule the world. சூரத்துல் முர்சலாத் 3 பகுதிகளைக் கொண்ட நிழலை நோக்கிச் செல்க என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அந்த நிழலை நாங்கள் தஜ்ஜாலாகவே விவரித்தோம். அந்த தஜ்ஜாலின் நிழல் 3 பகுதிகளில் தோன்றும் என்று நாங்கள் கூறினோம். மற்றொரு குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் முதற்கட்ட நிழல் என்பதை பாக்ஸ் பிரிட்டானிக்கா எனக் கூறினோம். பிரிட்டன் உலகத்தை ஆள விரும்பியது. பிரிட்டனுக்கு முன் உலகை முழுமையாக ஆள விரும்பிய எந்த நாடும் இல்லை. புனித ரோம பேரரசு கூட உலகை முழுவதுமாக ஆள விரும்பவில்லை. ஆனால் பிரிட்டன் உலகை ஆள விரும்பியது. அதுவும் புனித நிலத்தின் மீது ஒரு வியாதி போன்ற பற்றுதல் கொண்டது. பின்னர் நாம் பாக்ஸ் அமெரிக்கானாவை பார்த்தோம். அமெரிக்கா உலகத்தை ஆள விரும்புகிறது. அமெரிக்காவுக்கும் புனித நிலத்தின் மீது வியாதி போன்ற பற்றுதல் உள்ளது. இஸ்ரவேலை உண்மையுடன் ஆதரிக்க அமெரிக்கா உலகையே எதிர்த்து தீர்மானிக்கும். அதற்காகவே அமெரிக்க மக்களையே எதிர்த்தாலும் தாங்கிக் கொள்கிறது. இதுவே பற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நிழலின் முதல் 2 பகுதிகள் பாக்ஸ் பிரிட்டானிக்கா மற்றும் பாக்ஸ் அமெரிக்கானா ஒரு சிறப்பான விதத்தில் செயல்படுகின்றன என்று நாங்கள் கூறினோம். அவை பாக்ஸ் ஜூடேய்கா விற்கு பாதை அமைக்கத்தான் இருந்தன. பாக்ஸ் ஜூடேய்கா நிலைநிறுத்தப்பட்டவுடனே அந்த நிழல் முற்றிலும் மறைந்துவிடும். இனிமேல் நிழல் இல்லை. தஜ்ஜால் நேரில் தோன்றுவான். தஜ்ஜால் ஒரு யூதராகவே இருப்பான். ஒரு டிவி செட்டாக இருக்க மாட்டான். நீ முட்டாள். தஜ்ஜால் ஒரு மனிதராகவே தோன்றுவான். நபி அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் அவர் மீது இருப்பதாக அவரை ஒரு இளம்பிறை போல உள்ள வலிமையுள்ள மனிதராக விவரித்தார். இது முத்ஷாபிஹா அல்ல, இது முஹ்கமா. அவருக்கு மெய்ப்படிவமான சைட்பர்ன் முடியும், சுருள் முடியும், தாவ்ராத்தில் யூதர்களுக்கு வைத்திருப்பதாக கூறப்படும் அந்த குருட்டு முடி. இது முத்ஷாபிஹா அல்ல, இது முஹ்கமா. இஸ்ரவேலை ஆளும் நிலையில் எருசலேமில் நிற்கப் போகிறான். அப்பொழுது உலகை ஆளும் மனிதனாக இருப்பான். அப்போது அவன் கூறுவான், நான் தான் மசீஹ் என்று. ஆனால் அவன் மசீஹ் அல்ல. மசீஹ் யார் என்று நாங்கள் அறிவோம். அவர்கள் மரியம் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் அவர்களிருவர் மீதும் இருப்பதாக. மசீஹ் என்பவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவன் ஈசா அல்ல, அவன் தவறான மசீஹ், அல் மசீஹுத் தஜ்ஜால். நபி அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் அவர் மீது இருப்பதாக கூறினார்கள். அவனுடைய நெற்றியில் காஃபிர் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மூமினும் உண்மையான நம்பிக்கையாளனும் அந்த வார்த்தையை வாசிக்க முடியும். அந்த மூமின் எழுத்தறிந்தவனாக இருந்தாலும் சரி, எழுத்தறியாதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு படிக்க முடியும். அப்படியென்றால் ஏன் ஒரு நம்பிக்கையாளர் வாசிக்க முடிகிறது, ஆனால் அபூ லஹப் வாசிக்க முடியவில்லை? ஏன்? ஏனென்றால் அபூ லஹப் ஒரு காஃபிர். அப்படியென்றால் நாம் அபூ லஹபை கண் மருத்துவரிடம் அழைத்துச் செல்வோமே, அவன் கண்ணை பரிசோதிக்கச் சொல்லலாமே. ஏன் அவன் படிக்க முடியவில்லை? பதில் வருகிறது, அவன் கண்கள் சரியாகவே இருக்கின்றன. ஆனால் எப்படி? அவனுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் வாசிக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் பற்றி கூறினார்கள். அவன் இடது கண்ணால் பார்க்கிறான், ஆனால் வலது கண் குருடு. அந்த கண் ஊதா திராட்சை போல கூடியிருக்கும். ஆனால் உங்களுடைய ரப் ஒரே கண் கொண்டவன் அல்ல. நாம் இதை முத்ஷாபிஹா என்று கூறுகிறோம். ஆனால் எங்களுடைய விமர்சகர்கள் இல்லை, இது முஹ்கமா என்கிறார்கள். நாளை அவன் எருசலேமில் நின்று நான் தான் மசீஹ் என்று கூறும்போது நாங்கள் கூறுவோம், இவன்தான் தஜ்ஜால். ஆனால் எங்களுடைய விமர்சகர்கள் கூறுவார்கள், இல்லை, இவன் தஜ்ஜால் அல்ல. பாருங்கள், அவனுக்கு 2 கண்களும் இருக்கின்றன. இதுவே நம்மிடையேயுள்ள வேறுபாடு.
இதற்காக குத்துச்சண்டை தேவையில்லை. நீங்கள் இதை முஹ்கமா என்று ஏற்க விரும்பினால் அது உங்கள் விருப்பம். நாங்கள் இதை முத்ஷாபிஹா என்று கூறுகிறோம். தஜ்ஜால் இடது கண்ணால் பார்க்கிறான். இடது கண் என்பது புறத்தோற்ற பார்வையை குறிக்கிறது. வலது கண் குருடு. இது உள்ளார்ந்த பார்வையின்மையை, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் குறிக்கிறது. தஜ்ஜாலை பின்பற்றுகிற எல்லோரும் இரவு முழுக்க ஸ்மார்ட் போனுடன், பகல் முழுக்க ஸ்மார்ட் போனுடன் வாழும் எல்லோரும் உள்ளார்ந்த முறையில் குருடாக இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறார், அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் அவர்கள் பற்றி கூறுகிறார், அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, ஆனாலும் அவர்கள் கேட்க முடியவில்லை. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அவர்கள் பற்றி இப்படித்தான் கூறுகிறார். And all those who follow Dajjal, all through the night with the smartphone, and all through the day with the smartphone, all of them will be internally blind. Allah says about them, they have eyes and yet cannot see. Allah says about them, they have ears and yet cannot hear. Allah says about them, they have hearts and yet do not understand. Allah says about them, Ulaika kal an'am, they are just like cattle. Allah says about them, but they are worse than cattle, but hum adal. And so now we leave Suratul Mursalat and we go to Suratul Saba and we go to yet another ayah, Mutashabiha, which we have to interpret. And when we interpret this ayah Mutashabiha, we will understand why. அவர்கள் மாடு போல் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அவர்களை விட மாடுகள் மேல் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்போது நாம் சூரத்துல் முர்சலாத் இலிருந்து வெளியேறுகிறோம். சூரத்து சபாவுக்குச் செல்கிறோம். அங்கே இன்னொரு முத்ஷாபிஹா வசனம் உள்ளது. அதை நாங்கள் விளக்கம் செய்ய வேண்டும். நாங்கள் அந்த முத்ஷாபிஹா வசனத்தை விளக்கும்போது நாம் புரிந்து கொள்வோம், ஏன் பாக்ஸ் ஜூடெய்கா, ஏன் இஸ்ரவேல் உலகை ஆள விரும்புகிறது என்பதை. நாம் புரிந்து கொள்வோம், ஏன் இஸ்ரவேல் ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கு கீழ்ப்படையவில்லை. நாம் புரிந்து கொள்வோம், ஏன் இஸ்ரவேல் எந்த சட்டத்திற்கும், அது சர்வதேச சட்டமாக இருந்தாலும் கூட, கீழ்ப்படைய மாட்டேன் என்று கூறுகிறது. நாம் புரிந்து கொள்வோம், ஏன் இஸ்ரவேல் மற்ற எந்த நாடுகளுக்கும் ஒத்தபோல இல்லாத தனிப்பட்ட தன்மையுடைய ஒரு நாடாக இருக்க விரும்புகிறது என்பதை. இந்த தலைப்பை நாம் ஏற்கனவே விளக்கியுள்ளோம் தஜ்ஜால், ஜஸ்ஸாத் மற்றும் குரான் எனும் நூலில். எங்கள் விமர்சகர்கள் அந்த நூல்களை படிக்கிறார்கள், பிறகு அதை மறுக்கிறார்கள். ஆனால் இது சரியானதாக இருந்தால் அது சத்தியம். சத்தியம் என்றென்றும் நிலைத்திருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியும் ஒரு அரசனும். பவித்ரமான இஸ்ரவேல் அரசே உலகை ஆளுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்சி காண்கிறார்கள். சில நேரங்களில் காட்சி தூக்கத்தில் காணப்படுகிறது. சில நேரங்களில் விழித்திருக்கும் போதும் காட்சி காணப்படுகிறது. நானும் விழித்திருக்கும்போது காட்சிகளை கண்டிருக்கிறேன், தூங்கும்போதும் காட்சிகளை கண்டிருக்கிறேன். பலரும் இப்படிப்பட்ட காட்சிகளை காண்கிறார்கள். ஆமாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்சியை காண்கிறார்கள். அவர்கள் அந்த காட்சியில் துன்பம் தரும் விஷயமாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்று உணர்கிறார்கள். அப்போது அல்லாஹ் கூறுகிறார், causing him distress. And Allah says, وَلَقَدْ فَتَنَّا Sulaiman. We caused fitna for Sulaiman. Something that caused distress. What did he see? وَأَلْقَيْنَا عَلَى كُرْسِيهِ جَسَدٍ. And we cast a jasad on his throne. நாம் இதனை ஃபித்னா என அழைக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பீடையாக இருந்த ஒரு சோதனை. அவர்கள் துன்பத்திற்கு உள்ளாகச் செய்த விஷயம். அவர்கள் என்ன கண்டு வைத்தார்கள்? நாங்கள் அவருடைய அரியணையில் ஒரு ஜஸ்ஸதை இட்டோம். ஜஸ்ஸத் என்றால் என்ன? ஒரு உடல்.
ஆனால் அதில் ஆன்மா இல்லாதது. சாமிரி, பொன்மாட்டை உருவாக்கியபோது நினைவிருக்கிறதா? தலையாட்டுங்க, தலையாட்டுங்க. ஆமாம், ஆமாம், அவன் அதை உருவாக்கினான். அவனுக்கு என்ஜினியரிங்கில் PhD இருந்தது. அவன் அதை இப்படி வடிவமைத்தான். காற்று வீசும்போது அந்த மாடு மா ஆ என்று ஒலி எழுப்பும். குர்ஆன் அந்த பொன்மாட்டை பற்றி சொல்கிறது. அது ஜஸ்ஸத். அதற்கு ஒரு உடல் இருந்தது, ஆன்மா இல்லை. இன்று பெரும்பாலான அரசுகளும் அதுபோல உடல் உண்டு, ஆன்மா இல்லை. ஆனால் இப்போது இந்த ஜஸ்ஸத் அரியணையின் மேல் இருக்கிறது. அரியணையில் அமர்ந்திருப்பவன் மாடாக இருக்க முடியாது. அது மாடாக இருக்க முடியாது. அவனுக்கு தேவையானது ஒரு மனித உருவம். அவன் ஒரு மனிதனாகவே தெரிகிறான். ஆனால் அவனிடம் ரூஹ் இல்லை. அவனிடம் நப்சு இல்லை. அதனால்தான் அவன் ஒரு ஜஸஷத். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரியணையின் மேல் அந்த ஜஸத்தை பார்த்தார்கள். இது முஹ்கமாவா அல்லது முத்ஷாபிஹாவா? பதில் தருங்கள். இது முஹ்கமா என்றால் இந்த நபர் ஒரு பைத்தியக்காரன். அவரை காவலர்கள் பிடித்து மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அவன் தலையில் பிரச்சனை கொண்டவன். அதைத்தான் நபி சுலைமான் செய்ய வேண்டியதாக இருக்கும் அல்லவா? ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்தார்களா? இல்லை, அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. If it is muhkama, then this fellow is a madman. Call the guards, pick him up and take him away. Take him to the mental hospital. This man is sick in his head. That's what Suleiman would do. But did he do that? No, he did not do that. Qala rabbik firli wahabli mulkan la yanbaghi li ahadin min ba'di innaka antal wahhab. This is the most important ayah of the whole Quran, explaining Dajjal, explaining why Dajjal wants to rule the world, explaining Pax Britannica, Pax Americana, Pax Judaica. If my critics cannot understand it for the last 25 years, and still will not be able to understand it for another 25 years, the rest of the... இதுதான் முழு குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான ஆயத், தஜ்ஜாலை விளக்கும் ஆயத். ஏன் தஜ்ஜால் உலகை ஆள விரும்புகிறான் என்பதை விளக்கும் ஆயத். ஏன் பாக்ஸ் பிரிட்டானிக்கா, பாக்ஸ் அமெரிக்கானா, பாக்ஸ் ஜூடெய்கா வந்தது என்பதை விளக்கும் ஆயத். என் விமர்சகர்கள் இதை கடந்த 25 ஆண்டுகளாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் 25 ஆண்டுகள் கழித்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் மத்த உம்மத் அப்படியில்லை. அவர்கள் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். அவர் கூறினார், என் ரப்பாகி அல்லாஹ்வே, என்னை மன்னியுங்கள். எனது இராஜ்யத்தில் என்னைத் தவிர வேறு யாரும் பின்வாராமல் செய்துவிடுங்கள். எனது இராஜ்யம் போல் வேறு எந்த இராஜ்யமும் உண்டாகாமல் பார்த்துவிடுங்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர் புரிந்து கொண்டார், அரியணையில் அமர்ந்திருக்கின்ற அந்த நபர் ஒரு மிகவும் 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 தீயவன். அவன் புனித இஸ்ரவேலை மரபுரிமையாக பெற விரும்புகிறான். அவன் உலகை ஆள்வதற்காக எருசலேமிலிருந்து ஆட்சி நடத்த விரும்புகிறான். நான் அவனுக்கு இஸ்ரவேலை மரபுரிமையாக விடமாட்டேன். அந்த ஜஸத் வேறு யாரும் அல்ல, அது தஜ்ஜால். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்டபோது அல்லாஹ் அவர்கள் துவாவுக்கு பதிலளித்தார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தான பிறகு அந்த இராஜ்யம் உடைந்துவிட்டது. இன்று வரை அந்த இராஜ்யம் மீண்டும் அமைக்கப்படவில்லை. அதாவது அல்லாஹ் அவர் கேட்ட துவாவுக்கு பதில் அளித்தார். எனது இராஜ்யத்தை யாரும் பின்பெற முடியாது. ஆனால் தஜ்ஜால் இன்னும் அந்த அரியணையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு போலியான இஸ்ரவேல் நாட்டை உருவாக்கிவிட்டான். இப்போது அவன் விரும்புவது இஸ்ரவேல் அமெரிக்காவுக்கு பதிலாக உலகில் ஆட்சி செய்யும் நாடாக மாற வேண்டும். ஏனெனில் நாளை தஜ்ஜால் எருசலேமில் நின்று நான் தான் மசியா என்று சொல்லப் போகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவுக்கு இன்னொரு வகையிலும் பதில் அளித்தார். அவர் கொடுத்த இராஜ்யம் ஒரு ஒப்பிட முடியாத இராஜ்யம். அந்த இஸ்ரவேல் அரசை
வேறு எந்த அரசோடு ஒப்பிடவே முடியாது. அந்த இஸ்ரவேல் அரசில் இருக்கிற ஆளாளே காலநிலையையும் கட்டுப்படுத்துகிறான். அதுபோல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றையும் கட்டுப்படுத்தியவர். Control over the wind. تجري بأمره رخاء وحيث أصاب. That the wind blows gently by his command and in whichever direction he wants the wind to blow. And today we are witnessing Dajjal taking control of climate. காற்று மென்மையாக அவருடைய கட்டளையின்படி வீசுகிறது. அவர் விரும்பும் திசையில் அது நகர்கிறது. இன்று நாம் காண்பது என்ன தெரியுமா? தஜ்ஜால் காலநிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறான். இதில் உங்களுக்கு புரியும், ஏன் இஸ்ரவேல் உலகை ஆள விரும்புகிறது, ஏன் பாக்ஸ் ஜூடெய்கா உருவாகிறது. பதில் என்னவென்றால், தஜ்ஜால் நாளை எருசலேமில் நின்று உலகத்துக்கு நான் தான் மசியா என்று அறிவிக்கச் செய்யவே. இஸ்ரவேல் நாட்டை ஆதரிக்கும் யூதர்கள் மேற்கத்திய உலகமும் அவனை மசியா என ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஈசாயை அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் இல்ல, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தும் இல்ல. நாம் என்ன சொல்வோம்? இவன்தான் தஜ்ஜால், நாம் அவனை நிராகரிக்கப் போகிறோம். நாளை நாம் மேலும் விளக்கப் போகிறோம். ஒரு ஆட்சி நிலைமை என்றால் என்ன? புனித அரசாக இருப்பது என்றால் என்ன? கிலாஃபத் நிலைமை என்றால் என்ன? நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. எந்த கேள்விகள் உள்ளனவா? What is a ruling state? What is a holy state? And where is Sheikh Abdul Aziz? Okay, back there. What is a Khilafah state? Thank you. Wassalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Any questions? Alhamdulillah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Syekh, saya ingin bertanya kaitan dengan topik sekarang dengan topik yang kemarin. Kemarin saya jelaskan, pertanyaan saya, Iran kalah. Ya, kalah ya. Menurut saya Iran kalah itu bukan karena persenjataan, politik tidak, tapi takdirnya harus kalah. Karena kalau Iran menang, Dajjal tidak muncul di Israel. Maka takdirnya Iran kalah, karena dengan demikian Dajjal akan muncul dan Nabi Isa akan juga turun. Terima kasih. Apakah seperti itu? Yesterday lecture, Iran should be dead in order for Dajjal to emerge from Jerusalem. Is that? The question is it now clear that Iran will be defeated in order for Dajjal to appear from Jerusalem? Answer. கேள்வி என்னவென்றால், இப்போது தெளிவாகத் தெரியவில்லையா? தஜ்ஜால் எருசலேமிலிருந்து தோன்றும் முன் ஈரான் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை? பதில், ஆதாரங்கள் வியக்கத்தக்கவாறு தெளிவாக உள்ளன. இஸ்ரவேல் தனது தாக்குதல்களில் வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கான ஆதாரங்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்கின்றன. ஈரான் இஸ்ரவேலின் தாக்குதலுக்கு பதிலளிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதும் தெளிவாக இருக்கிறது. எனது கருத்துக்கு மாறாக யாராவது சொல்லக்கூடாது என்று இல்ல, ஈரான் வெற்றியடைந்து வருகிறது என்று அவர்கள் வாதாடலாம். நீங்கள் உங்கள் கருத்தை வாதிட முழுமையான சுதந்திரம் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பார்வை வேறுபட்டது. ஈரான் செய்த தவறு என்னவென்றால், அதை பாகிஸ்தான் செய்யவில்லை. ஈரான் செய்த தவறு அதை கொரியா செய்யவில்லை. ஈரான் செய்த தவறு அதை சோவியத் யூனியனும் செய்யவில்லை. சோவியத் யூனியன் அணு சக்தியை பெற்றது, ஒரு தடுப்புச் சக்தியாக. கொரியா அணு சக்தியை பெற்றது, ஒரு தடுப்புச் சக்தியாக. பாகிஸ்தானும் அணு சக்தியை பெற்றது, ஒரு தடுப்புச் சக்தியாக. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் அன்பால் இல் கூறுகிறார்,
நீங்கள் சக்தியை சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அது எதிரியிடம் ஒரு தடுப்புச் சக்தியாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஈரான் இப்போது தன்னுடைய கொள்கையை மாற்ற வேண்டும். ஈரான் அணு ஆயுதத் தடுக்கும் ஒப்பந்தத்திலிருந்து விலக வேண்டும். ஈரான் பாகிஸ்தான் செய்ததை செய்ய வேண்டும். ஈரான் கொரியா செய்ததை செய்ய வேண்டும். ஈரான் சோவியத் யூனியன் செய்ததை செய்ய வேண்டும். ஈரான் இப்போது ஒரு தடுப்புச் சக்தியாக அணு சக்தியை பெற வேண்டும். அடுத்த கேள்வி. And the Soviet Union did. Iran must now acquire nuclear power as a deterrent. Next question. Tanyaan selanjutnya. Sheikh, a question. All Western countries ஷெய்க், ஒரு கேள்வி. மேற்கத்திய நாடுகள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. விரைவில் இன்னும் நோய்கள் வரப்போகின்றன. அதனால் தயவு செய்து சொல்லுங்கள், இஸ்லாமிய நிலங்களில் வாழும் முஸ்லிம்கள் அரசு கட்டாயமாக தடுப்பூசி எடுக்க சொல்லும்போது அதை எவ்வாறு சமாளிக்க வேண்டும்? இஸ்லாமிய நாடுகளிலே அரசு கட்டாயமாக தடுப்பூசி எடுத்துக்கொள்ள சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நான் இப்போது தடுப்பூசி பற்றி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நாம் இப்பொழுது ஈஸ்ரேல் மற்றும் ஈரான் பிரச்சனைகளை கையாள்கிறோம். சரியா? அதையெல்லாம் பிறகு வைப்போம். அடுத்த கேள்வி. Postpone it. Next question. Next question. அப்படின்றால் ஈரானின் விதியை பற்றி அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் தான். இது சரியா? சுருக்கமாக. Okay. So for the destiny of Iran, they should be defeated. Is that correct? In short. What is the destiny of Iran in this Apakah struggle? takdir The destiny of Iran in this struggle. இந்த போராட்டத்தில் ஈரானின் விதி என்ன? ஈரானின் விதி இமாம் மஹ்தி வரும்போது வெளிப்படும். இமாம் என்று சொன்னால் அது இமாம் மஹ்திதான். இமாம் மஹ்தி அலைஹி சலாம் வந்தபோது அவர் சியாஹ் அல்லது சுன்னி அல்ல. சியாஹ்கள் சொல்வது நான் முஸ்லிமாகவே இருக்கிறேன் என்றதுதான் இமாமின் நிலை. இமாம் வம்சாவளி பிரிவுகளுக்கு உட்படாதவர். இமாம் முதலாம் கலீபா அபூ பக்கர் சித்திகை கண்டு அவரை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் இமாம் சியாஹ் அல்ல. சியாஹ் உலகத்தின் ஒரு பகுதி இமாம் மஹ்தியை ஏற்றுக்கொண்டு சியாஹ்களின் ஒரு முக்கிய நம்பிக்கை சுதந்திரத்திலிருந்து விலக வேண்டியிருக்கும். சியாஹ்கள் நம்புவது முன்னோடி பேரரசின் தலைமையை பொறுத்தது, நபியின் குடும்பத்தில் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்று. இது அவர்களுக்கான நம்பிக்கை அடித்தளம். ஆனால் இமாம் சொல்வார், நீங்கள் தவறு என்று. ஆம், நீங்கள் தவறு. அதனால் சியாஹ் உலகத்தின் ஒரு பகுதி இமாமை பின்பற்றும், மற்றொரு பகுதி மறுப்பார்கள். இதுதான் ஈரானின் விதி. சுன்னி உலகத்தின் ஒரு பகுதி இமாம் மஹ்தியை ஏற்று பின்பற்றும். ஆனால் மற்றொரு பகுதி சொல்லும், அவர் தீவிரவாதி என்று. இது மூளை திணிப்பு, பிரெயின் வாஷ் பெற்ற சுன்னி உலகம். அவர்கள் கிப்லா மக்காவில் இல்லை, அவர்கள் கிப்லா வாஷிங்டனில் உள்ளது. அவர்கள் முழுக்க இஸ்ரேலுக்கு உடன்படியாக இருக்கின்றனர். அடுத்த கேள்வி. But another part of the Sunni world will say, no, he is a terrorist. This is the brainwashed part of the Sunni world. They don't have their Qibla in Mecca. Their Qibla is in Washington. And they're all in submission to Israel. Next question. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபராகாத்துஹு. அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபராகாத்துஹு. என் பெயர் புகாரி ஷெய்க். சரி, ஆனால் ஷெய்க் ஏன் இவ்வளவு பொறுமையுடன் இருந்தாரு? 25 வருடங்கள் என்ற நீண்ட காலம் காத்திருந்ததன் காரணம் என்ன? அந்த காலத்தில் உங்கள் பார்வைகள் துல்லியமாக நிரூபிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டியதாயிற்றே. பாக்ஸ் ஜூடாயிகா உருவாகும் தருணத்தில்தான் உங்கள் பார்வைகள் உண்மையாகி இருப்பது உலகிற்கு தெளிவாகியது. அவ்வளவு பலமானதுதான் உங்கள் நேர்மையின் வலிமை. என்றால் பல அறிஞர்கள் உங்கள் பார்வைகளை நிராகரித்த போதிலும் நீங்கள் நிலைத்தீர்கள். ஆனால் அந்த பயணம் எங்கிருந்து துவங்கியது ஷெய்க்? but you start firm. Yes. The speaker
Oh, it's not a question, it's a comment. He's complimenting me for having remained firm on my views, even tetap- while the world tetap of tegas, ya. Islamic scholarship had Wal- rejected me. My first response is, I have always been careful to say that when I offer an opinion, no one should accept my opinion unless you are convinced. ஆம், பேசுபவர் சொல்வது இது ஒரு கேள்வி இல்லை, ஒரு பாராட்டுதான். என் பார்வைகள் மீது உறுதியுடன் நிலைத்திருந்ததற்காக இஸ்லாமிய அறிவின் உலகம் என்னை நிராகரித்த போதிலும் நான் உறுதியாக இருந்ததற்கு பாராட்டு கூறுகிறார். என் முதல் பதில் என்னவென்றால், நான் எப்போதுமே மிக கவனமாக இருக்கிறேன். நான் ஒரு கருத்தை சொன்னால் என் கருத்தை யாரும் அப்படியே ஏற்க வேண்டாம். நீங்கள் நிச்சயமாக இது சரியென நம்பினால்தான் ஏற்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஆடுகளும் மாடுகளும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆசையில்லை. என்னை யோசிக்கும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே என் விருப்பம். இதற்காகத்தான் நான் இந்தோனேசியாவை மிகவும் நேசிக்கிறேன். 25 வருடங்களுக்கு முன் நான் இந்தோனேசியாவை கடந்தபோது கூடக்கூங் கிராமம் வில்லேஜ் என்ற இடத்திலும் அங்கு பசும்புல் பயிரிடும் விவசாயிகளும் கூட மிக விரைவாக புரிந்து கொள்ளும் திறமை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு திறமையான மூளை தந்துள்ளார். ஆனால் இந்தோனேஷியன் நன்கு யோசிக்காமல் செயல்பட்டால் யாரும் அவர்களை தங்கள் இசைக்கு ஏற்ப ஆட்ட வைக்க முடியும். அவர்கள் வேகமாக ஆட ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு உள்ள ஆபத்து. நான் 25 வருடங்களுக்கு முன் இந்தோனேசியாவில் பணம் தொடர்பான விஷயங்களை போதிக்கும்போது அவர்கள் அதை மிக விரைவாக புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது, நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன். மக்களை மகிழ்விக்க இஸ்லாத்தை பிரசாரம் செய்ய வேண்டாம். பிரபலமாக இருக்க இஸ்லாத்தை போதிக்க வேண்டாம். உண்மையுடன் இருக்குங்கள். நீங்கள் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை. உண்மையை அறிவிக்க வேண்டும், ஒரே ஒரு தனிமனித குரலாக இருந்தாலும் கூட. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபராகாத்துஹு. நாளை மீண்டும் சந்திப்போம்.